குப்பாலத்துக்கு ஆளே வர மாட்டாங்களே, நாரி போகுது ஊரே. குப்பை தட்டி ரொம்ப போய்க்குது. நான் போதுனே தெரியல ஊரு. என்னப்பா தம்பி, உடம்புக்கு என்ன குப்பை கொட்டிக்கிறா? உனதானே தேர்ந்துக்கிறான், ஏன் வர மாட்டீங்க குப்பாலா? டிவி பேப்பருக்கு இப்ப பாக்குறே இல்லப்பா, என்னப்பா பேசுற நீ? குப்பாலத்துக்கு ஏன் வரலன்னு கேட்டாக்கா டிவி பேப்பர் பார்த்தேன்னு கேக்குறா. தம்பி, நீங்க எங்க கஷ்டத்தை பார்க்க போறீங்க? குப்பாலத்துக்கு ஆள் வரல மட்டும் கேப்பீங்க. அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சா? கொரோனா டைம் எல்லாம் எங்களுக்கு தூக்கி வச்சு கொண்டாடுனீங்க, இப்ப எங்களுக்கு கண்டுக்க மாட்டீங்க. நோ, என்ன பேசுற? கவர்மெண்ட் நல்ல சம்பளம் தானே கொடுக்குது உங்களுக்கு. தம்பி, சம்பளம் கிடைக்கட்டுமா? இத்தனை வருஷமா எங்களை கூட பார்க்காம இந்த தூய்மை பணியில ஈடுபடுறமே, எங்களுக்கு பணி நிரந்தர வேணாவா? நோ, எங்க வீட்டுல இருக்கிற குப்பையா நான் எடுக்க மாட்டேனா? நீங்க ரோட்ல காவால அங்கங்க இருக்கிற குப்பெல்லாம் ஆடுறீங்களா, அதனால உங்களுக்கு குத்துதான் ஆகணும். இதுதான்பா எங்க போராட்டம். கொடுக்க மாட்டாங்களாம், தனியார்ல சேர்த்துறாங்களாம். இத்தனை வருஷமா இந்த வேலை செஞ்சுட்டோம்ப்பா. இந்த வேலை தவிர வேற எந்த வேலையும் எங்களுக்கு செய்ய தெரியாது. பின்னத்துக்கு இதெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டீங்க. என்னன்னா சொல்ற, நம்ம மக்கள் தானே கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி குப்பையும் கூலியுமா இருந்தா எப்படி? நம்ம தானே சுத்தம் பண்ணணும். பாருப்பா, இதான்பா எங்க மனசு. எங்களுக்கு வேற வேலையை செய்ய தெரியாது. எவ்வளவு விஷயத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, எங்களுக்காக ஒரு குரல் கொடுக்க மாட்டீங்களா? அதுதான் வருத்தமா இருக்குது. எங்க கவலைப்படுறீங்க? கண்டிப்பா நாங்களாம் குரல் கொடுப்போங்க. நாங்க அரசாங்கத்தாண்ட என்ன கேக்குறோம்? இவ்வளவு சம்பளம் கூட அவ்வளவு சம்பளம் கூட நான் கேக்குறோம். நிரந்தரமான வேலையை கொடுன்னு தானே கேக்குறோம். நோ, நானா ரோட்டு பக்கமா வர மாட்டீங்க, அப்படியே நாரி போகுதுண்ணா. தம்பி, எங்களுக்கு வேலை நிரந்தரம் இல்லைன்ட்டாங்கப்பா, தனியார் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கப்பா. என்னன்னா சொல்ற? பணி நிரந்தரம் பண்றேன்னு சொன்னாங்களே உங்களுக்கு? கொரோனா டைம்ல நீங்க சொன்ன மாதிரி தான்ப்பா எல்லாரும் சொன்னாங்க. எங்க உயிரே பார்க்காம நாங்க உழைச்சோம்பா. இப்போ தனியார் கிட்ட கொடுத்துறாங்க, அவங்க கொடுக்கறதான் எங்களுக்கு சம்பளம். ஆனா நாட்டு மக்களுக்கு கேடு தரக்கூடிய மதுவே அரசாங்கம் எடுத்து நடத்துது. நாட்டையே சுத்தம் பண்ற உங்களுக்கு அரசு வேலை இல்லையாண்ணா? இல்லையப்பா. வேதனையா இருக்குண்ணா, ரொம்ப வேதனையா இருக்குண்ணா. பேசாம போராட்டம் பண்ணலாம்னா? போராட்டம் பண்ணி பார்த்தோம்ப்பா, அமைதியான முறையில போராட்டம் பண்ணி பார்த்தோம், அதுக்கும் விடல. போராட்டமும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு என்னதான் முடிவு? நம்ம முதல்வர் மனை அறிக்கை வந்து இதுக்கு ஒரு நல்ல போய் காட்டினாதான் எங்களுக்கு முடிவு. தம்பி, இப்ப எங்களுக்கு 5000 சம்பளம்னாக்கா, இது தனியாருக்கு போயிடுச்சுன்னா எனக்கு 10,000 12,000 தான்பா கொடுப்பாங்க. அதை மீறி நாங்க ஏதாவது போராட்டம் பண்ணாக்கா எங்களை வேலையை விட்டு நிறுத்திட்டு இன்னொருத்தர் தூக்கி அந்த வேலையில வச்சிருவாங்க. ரொம்ப கொடுமைண்ணா. தம்பி, என் பையன் படிக்கிற ஸ்கூல்ல எல்லாம் கலாய்ப்பாங்களாம், குப்பை போடுகிற பையன் குப்பை போடுகிற பையன்னு. அதெல்லாம் தாங்கிட்டுதான்ப்பா நாங்க இந்த வேலை செய்யறோம். இதுல எங்களுக்கு நிரந்தரம் இல்லைன்னா எப்படிப்பா? எப்பா, ஒரு டைமு அமைச்சர் தலைவர் யாருன்னா வராங்கன்னாக்கா சாணி எல்லாம் அள்ளி கொட்டும் இந்த கையாலேயே. இவன் சொல்ற மாதிரி நாங்க எதையும் பார்க்க மாட்டோம்ப்பா. நமக்கு தேவை சுத்தம், மக்கள் கஷ்டப்படக்கூடாது. வா, நீங்க கிரேட்னா. உங்களை மாதிரிலாம் எங்களால வேலை செய்ய முடியாதுண்ணா. நீங்க கவலைப்படாதீங்கண்ணா, மக்கள் நாங்க உங்களுக்கு எப்பவுமே துணையா நிற்போம். உங்களுக்கு கண்டிப்பா நிரந்தர பண்ணி கிடைக்கும். இது மட்டும் நடந்துச்சுன்னா போதும்ப்பா, எப்படியோ எங்க பசங்களை நாங்க காப்பாத்திடுவோம்ப்பா. மக்களே, இவங்க எல்லாருக்கும் நம்ம எப்பவுமே ஆதரவா இருப்போம். இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிச்சிருங்க. இது மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம். தூய்மை பணியாளர்கள் எல்லாருக்கும் ஆதரவு கொடுங்க மக்களே.